அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, சுகஸ்தானத்தில் புதன் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சூரியன், கலஸ்தரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே லாபம் ஏற்படலாம். பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உடல் சோர்வு நீங்கக்கூடியதாக இருக்குது. வீண் பிரச்சனைகள் அகலும். நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தம் நீங்கி சுப உறவு உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் செய்ய நேரிடலாம். கூடுதல் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகக்கூடியதாக இருக்குது. பெண்களுக்கு உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும். பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய பொறுப்பான பணிகளுக்கான தலைமையின் பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க. அவர்களின் தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார். தொழிலுக்காக வங்கியில் நீங்கள் போட்ட கடன்கள் உங்களுக்கு மிகப்பெரிய தடையின்றி கிடைக்கக்கூடியதாகும். இதன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் விறுவிறுப்பாக காரியங்களை பார்ப்பாங்க. சந்திரனின் பகவானின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை என இரு பலன்களையும் தரக்கூடியதாக இருக்குது. தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இருந்த குறைகளை நுணுக்கமாக களைத்தெடுப்பீங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பங்கு சந்தை வியாபாரம் உங்களுக்கு படு ஜோராக நடக்கக்கூடியதாக இருக்குது. அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. புதன் 11ஆம் இடத்துல இருக்கார். புதிய வேலைக்காக அரசு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. வழக்கறிஞர்கள் கல்லூரி விரிவாகர்களுக்கு இது பொற்காலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குரு 7ஆம் வீட்டில் இருக்கார். பெரியவர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் மங்கள நிகழ்ச்சிக்கான வழித்தடம் அமையக்கூடியதாக இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகள் பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கார். குடும்பத்தில் குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடியதாக இருக்குது. வாத திறமையினால் சில சிக்கலான பிரச்சனைகள் இருந்து விரிவுபடுத்துவீங்க. சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கார். பிடிவாதமாக நினைத்ததை சாதிப்பீங்க. திடீர் பணவரவு உண்டாகி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கார். பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பல துன்பங்களை சந்தித்து வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நடைமுறையில் உணர்ந்து கொண்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். குடும்பத்தோடு சுற்றுலா செல்வீங்க. மனதில் புதிய மாற்றங்கள் உருவாகி உற்சாகத்துடன் நீங்கள் செயல்படுவீங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே நல்ல ஒரு உறவு நிலவக்கூடியதாக இருக்குது. விவசாய விளைபொருள் பால் மற்றும் பல வகை உற்பத்தி தொழில் துறையில் உங்களுக்கு லாபம் உண்டு. காய்கறிகள் மளிகை பொருள் விற்பனையாளர்களுக்கு நீண்ட நாட்களாக மனதில் நினைத்து வந்த திட்டங்களை நிறைவேற்றுவாங்க. அரசு துறை ஊழியர்கள் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் பழைய கடன்களை அடைத்து புதிய கட்டுமான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவன எரிவாயு நிறுவன பங்குகளில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில்துறையில் கவனம் செலுத்தி மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காது கேளாறு தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் குணமடையும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்குது. அம்பிகை கோயிலுக்கு சென்று சிவப்பு நிற மலர் மாலைகளை முடிந்தவரை சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவையும் கொண்டு எதையுமே சாதிக்க நீங்கள் முயற்சிப்பீங்க. உடல் ஆரோக்கிய
ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம் தேவை அப்படின்னும் சொல்லப்படுது. மற்றவர்களுடன் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாக செய்ய தோன்றும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புது புது பதவிகள் இதனால் வருவாய் பெருக்கம் உங்களுக்கு ஏற்படலாம். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அரசாங்கத்துறை மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் உண்டாகக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு குழந்தை தொல்லைகள் அவமானங்கள் ஏற்படலாம். வியாபாரிகள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடியது அதிக ஒரு லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மேடை பயிற்சியாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானத்தில் ஈடுபடுவாங்க. போட்டியாளர்களை காட்டிலும் அதிக ஒரு சாதனைகளை நீங்கள் புரிவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாறி வேகம் பிறக்கக்கூடியதாக இருக்குது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெறும். அழகிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்குவீங்க. அதிகார நட்பால் ஆதாயம் பெறுவீங்க. பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் நீங்கள் செய்யலாம். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. உங்களுக்கு ஓரளவு பணவரவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சினத்தை அடக்கினால் உங்களுடைய சிரமங்கள் குறையக்கூடியதாக இருக்குது. உடன் பிறப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரியங்களை செய்து நீங்கள் முடிப்பதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. உயர் ஆரோக்கியம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உண்டாகும். நன்மைகள் உண்டாகும். வீண் செலவுகள் ஏற்படலாம். வீட்டை விட்டு வெளியே தங்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அற்புதமான ஒரு மாற்றமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் விரும்பிய பொருட்களை எல்லாம் நீங்கள் சமாளித்து வரக்கூடியதாகவும் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரும் வெற்றிகளை அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறிது காலகட்டத்தில் புண்ணிய தலங்களுக்கு செல்ல பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வீண் மனஸ்தாபங்கள் காரணமாக நீங்கள் அதிகமாக வெளியே பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழில் முயற்சிகள் சிறந்த கரத்துடன் நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தடை தாமதங்கள் சந்தித்த பிறகு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாகும். ஷேர் மார்க்கெட் பிரிவில் எரிவாயு நிதி நிறுவன பங்குகளில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.